என்னடா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? எல்லாரும் என்னையே குறுகுறுன்னு பாக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? அறவேக்கடு பக்கத்துல பொண்ணு தரணிக்கான் கேட்கட்டும், பண்ற வேலையை பாரு. எல்லாரும் என்னையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்கடா, நான் என்ன பண்ண? நீ கொடுத்த இலக்காரம் தாண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அவ சின்ன பிள்ளடா. அதுக்குதான் எல்லாரும் உன்ன குறுகுறுன்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணு இல்ல. அறவேக்கடு சும்மாதான் நான் பெத்த வயிறமே. இங்க எல்லாரும் கடுப்புல நிக்கிறாங்க, உனக்கு சிரிப்பு வருதாடா? அவ சின்ன பொண்ணுடா, விவரம் தெரியாம பேசுறா. அதுக்காக அவ சின்ன பிள்ளை மாதிரியா பேசுறா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. கஜேந்திரா தங்கமே, இதுக்கெல்லாம் கோபப்பட்ட முடியுமாமா? பய உள்ளே இன்னைக்கு ஏறி விட்டுருக்கு நினைக்கேன். காதம்பரி மவல்ல அதான் உடம்பு ஃபுல்லா திமிரு இருக்குது. இஸ் இட்? எஸ் மீனா, எஸ். ஐயோ விடுங்க, அவ சின்ன பொண்ணு தானே. அட பாவமே, இவனும் உன்னைய மாதிரி பேசுறாடா. டேய், உண்மைதானடா சொல்லிட்டு இருக்காங்க, அது விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. டேய், செல்லம் கொடுக்கலாம்டா, இப்படிலாமாடா கொடுப்பாங்க? அவ என்னடா சொல்லிட்டா, சரியா தானே பேசுறா. இன்னும் நான் 2 நிமிஷம் என்ன கோத்துல நான் ஏதாவது பண்ணிடுவேன். நீ ஏன்டா டென்ஷன் ஆகல? நமக்கு என்ன, ஒட்டுமொத்த திட்டையும் இந்த பொண்ணு தரதான் வாங்க போறான். அதுக்கு என்ன, திட்டதா இருந்தா என்ன திட்டிட்டு போங்க, அவளையும் திட்டுறீங்க. இப்ப யாரும் அவளை திட்ட முடியாது, எல்லாரும் ஒண்ணுதான் திட்ட போறாங்க. பாத்துட்டே இரு, உனக்கும் திட்டவளோ ஐயாவுக்கும் திட்டவளோ. ஆதிரா, அது ஏதோ தெரியாம நடந்து போச்சுதாங்க, அதுக்கெல்லாம் நீ கோபப்படலாமா சொல்லு. இப்படியே அவளை கொஞ்சிக்கிட்டு இருங்க, அவ தலைக்கு மேல ஏற போறா. நீங்க செல்லம் கொடுத்துருவிய, அந்த பையதான் மாட்டிக்க போறான். எங்கம்மா, இப்ப நான் விட்டுட்டு அவர் தான் செல்லம் கொடுத்து கெடுக்காருமா. சரி விட்டு தள்ளி, நடக்க கூடாது நடந்துட்டு, அதுக்காக இப்ப இல்லாம கோபப்படுவாங்க. யாராவது வாய திறந்தீங்க, அதுக்கப்புறம் நான் இருக்குது. எங்க மம்மி கூட இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளவு பிரச்சனை வரல. இத்தனை வேற இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் என்ன தேடி தேடி வருது. இப்பதானே விக்கி மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்க. இனி எது பேசினாலும் சரிதான் பாத்துக்க. கரெக்டா உள்ள பண்ணிடுவேன், அவ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா. இந்த உள்ளூர்ல என்னால சுதந்திரமா இருக்க முடியலன்னா, பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியலன்னா, நீங்க எல்லாம் எனக்கு எதுக்கு? பதில் சொல்லுடா, அவ சரியா தானே கேக்குறா. இந்த சின்ன மாமா விக்கி கூட போனேன். அன்னைக்கு என்னன்னா ஒரு ரவுடி பையன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு உங்ககிட்ட யாருமே பேசலன்னு சொன்ன, நீங்க சண்டை எடுத்துருவீங்கன்னு சொல்லல. என்னடா சொல்லிட்டு இருக்காய்வா? எனக்கே தெரியாது, இப்ப அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். அன்னைக்கு கூட்டு வராதுன்னு கூட்டு வந்தல நீ. அன்னைக்கு யாரும் பேசல, எனக்கு இப்பதான்டா தெரியும். அது யாரு? இத்தனை வேற வீட்டுல இருக்கும் போதே உள்ள புகுந்தானே அவன். சரிம்மா, அதான் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு வரட்டியாச்சே, இதுக்கப்புறம் அதே பட்டியும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு கூட சுதந்திரமா போக முடியல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா. ஊரமட்ட பகையெல்லாம் சம்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. டேய் பொண்ணுதர அக்கா, நாங்க என்னமோ பகை சம்பத்தி பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. விடுங்கக்கா, சின்ன பிள்ளை. கேட்டியா? கேட்டேன். என்னமோ நாம தான் பகை சம்பத்தி பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கிளி வீடு பாதுகாப்பான வீடுன்னு ஊர் முழுக்க பேச்சு. ஆனா அப்பேற்பட்ட வீட்டுக்குள்ள வந்து புகுந்துட்டா. அன்னைக்கிளி வீட்டுக்கு நுழைஞ்சா என்ன ஆகுன்னு தான் காட்டிட்டானே. இனி இந்த தசு பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. என்ன நம்பிக்கையில நான் இங்க இருப்பேன்? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ஐயோ என்னங்க, நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருங்களே. இல்ல கோபப்பட்டால, சும்மா இருங்க. நான் வாய் திறக்கல. சரி தங்க பிள்ளை, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? என்னால இனிமேல் இந்த வீட்ல இருக்க முடியாது. இங்க இருக்க அண்ணாச்சி கடைக்கு போக முடியல, சுதந்திரமா நம்ம பாட்டி வீட்ல இருக்க முடியல. நான் எந்த நம்பிக்கையில நான் இங்க இருப்பேன்? வேற ஒண்ணு இல்ல, இப்பவே என்ன பொண்ணு திரைக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் சுக்கா சொல்றேன் நினைக்கேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இஸ் இட்? யா, எஸ் மீனா, எஸ். இவன் நான் சுக்கா அதுக்குதான் அடி போடுறா. அக்கா, என்ன? அவன் உன் கூட இருக்கதாண்டா இவ்வளவு ஐடியா போடுறா. சொல்லுக்கா. பரவாயில்ல, மனசுல இருக்கதா பட்டும் படாம டக்குனு சொல்லி முடிச்சிரு. எங்களுக்கும் தெரிஞ்சிரும்ல என்ன நோக்கத்துக்காக பேசுறேன்னு. இருமவனே, ஓவ செல்லமா கொடுத்து வச்சிருக்க, எதுல போய் முடியுதுன்னு மட்டும் பாரு. எங்க கிட்டலாம் வந்து நீ கெஞ்சல, இல்ல நீ கெஞ்சல பாரு. டேய் பொண்ணுத்தர, எல்லாரும் கோவத்தோட சாபம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. என்ன பேசினா சரி, என்ன அதெல்லாம் இவங்க மேல கோவமே பட முடியாது. அவடெல்லாம் ஏத்து நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். அவ பாவம்க்கா, விவரம் தெரியாம வளர்ந்துருக்கா. அவளை போய் என்ன பேச சொல்றீங்க? இப்ப பேசினா மட்டும் அவளுக்கு புரிய போதா? அது எப்படிடா உன்னால மட்டும் முடியுது? அவ இடத்துல இருந்து யோசித்து பார்த்தாதாக்கா புரியும். எந்த விவரம் தெரிஞ்சு வளர்ந்துருக்கா சொல்லுங்க பாப்போம். மனசுல பட்டுதான் பேசிட்டு இருக்கா, பேசிட்டு போட்டுமே. மீனா, புரிஞ்சு போச்சு. ஐயோ, என் தங்கம் என்ன சேட்டை பண்ணுது.
தங்க பிள்ளை வாய திறந்தீங்க. இல்ல அது அது வந்து இவனுக்கு நம்மள பார்த்தா எப்படி தெரியுது? சப்பா, எனக்கு தூக்கம் வருது. எப்பதான் இந்த பஞ்சாயத்து முடியும்? டேய் பொண்ணுதல அவன்டா ஆனந்தி தூக்கமா வருதுங்க. இவ என்னன்னா பஞ்சாயத்தை கூட்டி வச்சுட்டு நம்மள யாரும் தூங்க கூடாதுங்க. என்னடா பண்ண பாவண்டாவா. சரி இப்ப பஞ்சாயத்தை முடிச்சிடலாம், கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க. அப்ப இன்னைக்கு சிவராத்திரி தான். டேய் வருஷத்துக்கு ஒரு நாள் தூங்காம முடிச்சிருந்தோம்னா நல்லதாண்டா. அது இன்னைக்கு நினைச்சுக்கிடுங்களேன். மவனே ஓட விட்டு அடிச்சு விடுவேன். தூக்கம் கண்ணு சொக்குதுடா. கல்யாணத்துக்கு நாளைக்கு துணிமணி எடுக்க போகணும். மணி 12 மணி ஆகுது, இன்னும் யாரு தூங்க விடாம வச்சுக்கிட்டு இருக்கா? யாராவது கண்ணை மூடி தூங்கலாம்னு நினைச்சீங்க? ராசாத்தி தாத்தாக்கு தூக்கமா வருது. யாராவது தூங்குங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒருத்த வீட்டுக்குள்ள வந்துட்டு உள்ளுக்குள்ளோட கதவை பூட்டி இருக்கான். எனக்கு நினைச்சு பார்த்தாலே தூக்கமே வராது. இனி நான் தூங்குவேன் என் வாழ்க்கையில? அம்மா, ஆஹா, எனக்கு இந்த நிலைமை வந்ததுல இனிமேல் நீங்க யாருமே தூங்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு டேய் இல்ல அந்த விக்ரம ஏதாவது பண்ணணும் போல வருவீங்க. பாவி பயலால எனக்கு எல்லா துக்கமும் கெட்டு போச்சு. ஆதிரா பேசாதீங்க அத்தை. அதான் அடிச்சு அவனை தும்சம் பண்ணி அனுப்பியாச்சே. அவன் நீ வெளியில தலை கட்ட முடியாது. அவன் தானே, ஏன்னா அவன் கவரிமான் பரம்பரை பாருங்க. அப்படி மான மரியாதையோட வாழ்ந்துருவான். அவன் அடி வாங்கிட்டு போயிருக்கான். இன்னும் என்னென்னலாம் பண்ணுதானோ. எப்பா, இந்த குடும்பத்துல என்னால இருக்கவே முடியாது. சரி இப்ப நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க அதை சொல்லு. அது தெரியாம தானே உங்களால நிப்பாட்டி வச்சிருக்கேன். மொத்த வாங்கிட சொல்லிட்டேன். அக்கா ஏண்டா டேய், மணி 12 மணி தாண்டி போயிட்டு இருக்கு. தூக்கம் கண்ண சொக்குதுடா. இங்க பாரு, அவளை நீ வேணா தனியா கூட்டு போய் சமாதானப்படுத்து. இப்படிலாம் எங்களோட கொடுமைப்படுத்து தப்புன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, அவ வீட்டை விட்டு வெளில போனுங்க. நாங்களே அனுப்பி வச்சிருவோம், பாத்துக்க. 2 பேரும் தனியா போய் வாழுங்கனே. அட நீங்க வேற இதான் சரியான சந்து பொண்ணு கூட்டு போய்வான். ஏன்டா நல்லதானே இருந்தது ஐடியா. ஏய் அத நாசம் ஆக்கிட்டியா போடா. அப்ப நீ பழைய ஆளுதான்டா. சும்மா இருடா. அவனும் அதைத்தான் எதிர்பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். 2 ஒண்ணுதான் நினைக்கிறேன். முடியலையே. ஏய், ஆனந்தி பாவண்டா, அவளும் சின்ன பிள்ளைதான்டா. அவளுக்கு தூக்கமா வருதுன்னு நினைக்க. நான் சொல்றத கேளு. என்ன சத்தியமா நிக்கவ யாரையும் தூங்க விட மாட்டா. அவளா தூங்குனாதான் நாமளா தூங்க முடியும். ஆனா தூங்க மாட்டாளே, அது எனக்கு தெரியும். அவ கோத்துல எப்படி தூங்குவா. அதுக்கு பின்னாடி ஓடி போய் ஆனந்தி அப்படியே கூட்டிட்டு போயிரு. டேய் நான் தண்டா ஆதிரா பக்கத்துல இருக்கேன். அவ என்ன தண்டா கவனிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை கவனிக்கல, நீ கிளம்பு. எப்படிடா சொல்ற? போடா ஆனந்தி கூட்டு கிளம்பு போ. தேங்க்யூடா. கிளம்பு. யாராவது இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சீங்க? என்ன மன்னிச்சிருடா, வேற வழி இல்லடா. நின்றுடா. ஏய் இருடா இரு. டேய் பொண்ணு தர எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடா. சரி சரி இருங்க, எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் தூங்க மாட்டேன். சப்பா. டேய் அவ தூங்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்காடா. தங்க புள்ள அப்பாக்கு நாளைக்கு டூட்டி இருக்குமா காலையில? தூங்குனீங்க? நீங்கலாம் போலீஸாப்பா? கேட்கலானே சொல்லுங்க. நீங்க போலீஸான்னு கேட்கல. பிள்ளைய பெக்கச்சனா பேராய் போட்டு கட்டி எழுதிருக்காவே. காதாம்பரி. எம்மா ஆதிரா, காலையிலே எந்திரிச்சு எல்லாருக்கும் சமையல் பண்ணணும். எனக்கு தூக்கமா வருது. சரி நீங்க மட்டும் போங்கட்ட. அப்பாடா, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாப்பா. அவன் மேல கொஞ்சம் பாசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ போ. தேங்க்யூ ஆதிரா. ஆதிரா, உனக்கு என்ன பிடிக்கும்லாமா? உன்னதாண்டி நீ பாட்டி வச்சிருக்கா. சரி நான் போய் தூங்கிட்டு காலையில சமையல்லாம் பண்ணணும். நீங்க இப்படியே நில்லுங்க. அது பரப்பிட்டு தானே நிக்கிய, அப்படியே துணி எடுக்க போயிடலாம். அவ எங்களை கலாய்க்கிறாடா. ஏங்கா நானும் உங்க பதில் நின்றுட்டு இருக்கேன். என்னையே எல்லாரும் பார்த்தா நான் என்னதான் பண்ணுவேன். உன் சொல்லுக்கு கட்டுப்படுவாடா. சொல்லுடா, தூக்கம் கண்ண சொக்குது. அவ கோவக்காரிக்கா. நீ இப்ப எங்களை கொலைக்காரி ஆக்கிடுவேன்னு நினைக்கிறேன். இவ கோவக்காரி, அதனால நீ பயந்து நிக்கிற. இத நாங்க நம்பணும். டேய் போய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்ல வேண்டாம். சு, எல்லாரும் அமைதியா நில்லுங்க. அத தூங்க விடலையே, பேசணுமா கூடாது. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? சே என்ன ஃபீலிங்கா? ஆமா மாப்பிள்ள மாமா. பாத்தியா மீனா குட்டி, மாமனாரும் மருமனும் கொஞ்சிக்கிறத பாத்தியா? இது வரைக்கும் போதும் நானும் பாக்குறேன். மருமவனே ஏதாவது பண்ணுங்க. பிள்ளை எல்லாம் பாவம் தூங்க முடியாம தவிக்குதுவ. இல்ல மாமா.
டேய் என்ன நீ கோவக்காரி ஆக்கிறத சொல்லிட்டேன். சரி எல்லாரும் தூங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப கைவசம் ஐடியா வச்சுக்கிட்டு தான் நீ எங்களை நிக்க வச்சிருக்க. எல்லாம் அவ சந்தோஷத்துக்காக, அப்படித்தானே? அப்ப அதனால அவளுக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். பய உள்ள என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? இதுல கூட அவ சந்தோஷத்தை தான் பார்த்திருக்கான். பய உள்ள காலைல என் கையால என்ன காப்பி குடிப்ப? என்னங்க? நானும் தான் திக்கி இருக்கேன், என்ன பண்ண? ஐயா பெத்ததாச்சே, எடுத்து பேச முடியாது. வாங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு. டேய் இன்னும் என்ன பொறுமையா இருக்கா? ஏதாவது பண்ணி கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு எங்கடா போவ? தூக்கிட்டு தாண்டா போனோம். அதை முத செய்ய வேண்டியதானேடா. நீங்க தான் இருக்கீங்களா, வெக்கமா இருக்கு, கிளம்புங்க. பரவாயில்ல, தூக்கு பாப்போம். நான் இங்க இருந்து போவே மாட்டேன். நானும் போக மாட்டேன், நீங்களும் போக கூடாது. யாரும் தூங்க கூடாது. டேய் முடியலடா. சரி சரி. என்ன பண்ண போறான்? என்ன? எதுவுமே பண்ண கூடாது, இங்கதான் நிக்கணும். அப்படியா? ஆமா. அப்பாடா, எனக்கு தூக்கமா வருதே. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. அவன் எவ்வளவு அசால்ட்டா, நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேங்கால. அப்பா அவன் தூங்கணும், நாம இன்னும் காவலுக்கு நிக்கணும், அப்படிதானே? அடே பொண்ணுதா. சரிக்கா, முடிஞ்சது. தூக்கிட்டு ஓடிடுறேன். அப்பா தயவுள்ள படுத்திருக்க பாடு. மாவா பண்ண வேலையை பத்தி சிரிக்கிய? அது இல்ல, என் மாப்பிள்ள மாவளை தூக்கிட்டு போனாமல அந்த சந்தோஷம், அப்படிதானே? இதை விட ஒரு தகப்பனுக்கு என்ன வேணும்? என் பிள்ளைய இந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, என் பிள்ளை இந்த அளவுக்கு பாக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாரும் திட்டினாலும் அவர் மட்டும் எப்படி ரசிச்சாரு பாத்தீங்களா? அது ஒரு தகப்பனா எனக்கு கொஞ்சம் பெருமை தானே. ஆமாய்யா, உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டுதான். ஆனா உன் மூளை சமாளிக்கணும், அது அவனால மட்டும் தான் முடியும் பாத்துக்க. ஆனா நீ இவ்வளவு செல்லம் கொடுத்தது தப்புதான். அது அவிய பாத்துக்கிட்டாவ, நான் எங்க பாக்குறேன். இப்ப அவிய கொடுக்க செல்லத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது உண்மைதான், அவன் இருக்க தைரியத்துல அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. விக்கி, உனக்கு சிக்னல் வருது. சும்மாருடா, ஐயா நிக்காவ. ஐயா என்ன தண்டா பாத்துட்டு இருக்காங்க. ஐயாக்கு அவ்வளவு பயமாடா? ஏன்டா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர்தான். இல்லைனா போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு சின்ன பின்னமா இருப்பேன்டா. இன்னைக்கு ஒரு அழகான மனைவி கூட நான் வாழ போறேன்னா அவர் எனக்கு போட்ட பிச்சைடா. அவர் மேல ஒரு மரியாதை, பாசம், அதான்டா. சாரிடா. அவர் மேல வச்சிருக்க மரியாதை வெறுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை அப்படி. இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை, இவ்வளவு அழகான குடும்பம் நினைச்சு கூட நான் பாக்கலடா. எப்போ இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன்னா அப்பவுமே என் மனசு இந்த வலி, வேதனை எல்லாம் பறந்து போச்சு. இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது மேல மதிப்பு மரியாதை வரதுல என்னடா தப்பு இருக்குது? தப்பே இல்லடா. என்னங்க தூக்கம் வருதே? போ தூங்கு போ. எல்லாரும் இருக்காங்களே. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, போ. ஏன் ஆனந்தி, அத்தை தூக்கம் அதுனா போய் தூங்குமா அப்போ. இல்ல, எல்லாரும் நிக்கிறீங்களே. அந்த செல்ல ஆதரவு பத்தின பார்த்து என் தூக்கமே கலைஞ்சு போச்சு. நீ போய் தூங்குப்பா. சரி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதாடா. போமா போய் தூங்கு போ. சரி. சரிம்மா, நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்குங்க, காலையில துணி எடுக்க போனோம்ல. அப்பாடா, நாளைக்கு துணி எடுக்க போறாவளா, ஜாலிதான். ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம். ஏக்கா, என்னடா? நம்ம வீட்டு சில்வண்டெல்லாம் கூட்டிட்டு போனோம். அட மாமா, அவனெல்லாம் எதுக்கு? நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாவளே. எல்லாம் போச்சு. ஆமாக்கா, பிள்ளைல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா துணி எடுக்க போவோம். என்ன இதெல்லாம் கூட்டிட்டு போனா துணி எடுக்க முடியுமா என்ன? நல்ல நேரம் சொல்லுடா, நான் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடணும்னு நினைச்சேன்டா. எங்களுக்கு சுவாதிக்கல, இல்ல தெரியாத கேக்க, எங்களுக்கு சுவாதிக்கலன்னு கேக்க. ஏன்டா? நான் இப்பதான் மனசுக்குள்ள சந்தோஷத்துல நாளைக்கு ஸ்கூலுக்கு போவண்டா, துணி எடுக்க போறேன்னு நினைச்சேன். செம்மலி அம்மா கூட அப்படிதான் நினைச்சிருக்காங்க. எல்லாம் இத தருண் மாமாவால வந்தது. டேய், நான் என்னடா பண்ண? உங்க கிசச்சிட்ட பேர் வந்ததுடா. அவனுக்கு தான் என்ன பிடிக்காதாமே, அதனால அவனை ஸ்கூலுக்கு போட்டோம். எனக்கு கிட்ட கிட்ட ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, அதான் என்ன பிடிக்காதுன்னு சொன்னல. அத இப்ப பிடிக்குன்னு சொல்றோம்ல. நீங்க என்னடா மாயமாலம் பண்ணாலும் சரி, நாளைக்கு நீங்க துணி எடுக்க வரக்கூடாது. போன திருப்பி துணி எடுக்க போயிட்டு நீங்க படுத்தின பாட்டுல போதும் போதும் ஆயி போச்சுது. இந்த பயலெல்லாம் வரலன்னா எனக்கு நேரம் போவாத. அப்பாடா, மீன் அம்மா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாவ. டேய், நாளைக்கு நமக்கு ஸ்கூல் லீவு தான்டா. சரிம்மா, நான் காலையில வேலைலாம் அரேஞ்ச் பண்ணணும், நான் போய் படுத்துக்கிறேன். போய் படுடா போ. 2 நாள் அலைஞ்சிட்டு வந்திருப்ப, போய் படு போ. சரிங்கம்மா. இக்கோ, குட் நைட். எங்க தூங்க போற? உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நில்லு. தூக்கு கண்ணு சொக்குது. முக்கியமானது பேசணும், வெயிட் பண்ணி வாரேன். சரி.
சரி அப்ப மொட்டை மாடியில வெயிட் பண்றேன் வாங்க. நானும் வந்துட்டேன் வா. எங்க இவ்வளவு மும்மரமா போறவ? எனக்கு தெரியாம இருக்க கூடாதே. அடுத்த பிளான போட்டுட்டா. வேற என்ன பிளான் போடுவா? இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காமல, அவனை என்ன பாடுபடுத்தலான்னு யோசிப்பா. இந்த பிரச்சனை இதோட முடியாது போலுக்க. எப்படி முடியும்? நம்ம துரோகி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான். அவனுக்கு இந்த துணிச்சலும் தைரியமும் எப்படி வந்தது? ஒரு குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கும்னு தெரிஞ்சும் எவ்வளவு துணிகரமா வீட்டுக்குள்ள வந்திருக்கான். உண்மைதான், ஆதிரா பயந்துட்டதுக்கு தப்பே இல்ல. அவன் மனசு இப்ப எவ்வளவு வேதனைப்படுன்னு ஒரு பொண்ணை நம்ம உணரணும். ஒருவேளை மீனாக்கு இந்த யோசனை வராம இந்த பையன்கிட்ட போய் சொல்லாம அங்க வேற ஏதாவது நடந்திருந்தா, அட ஒண்ணுமே நடக்காம இருந்தா கூட காலத்துக்கும் வேதனை தானே. நினைச்சாலே என் ஈரக்கொல்லாம் நடுங்குதுக்கா. விட்டவே கூடாதுக்கா அவனை. உண்மைதான், அவனை சும்மா விட்டுருக்கவே கூடாது. அவனுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கணும். நினைச்சு பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது.